48 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு சீரிஸ் போட்டிருந்தேன். அதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா என்ன ஒர்க் அவுட் போடுறோம், என்ன சாப்பிடுறோம் அப்படின்றத ரெகுலரா ஷார்ட்ஸா போட்டு வந்தேன் 48 நாளு. இன்னைக்கு 48 நாள் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ, அதனால கம்பேரிசன் வீடியோ எப்படி இருக்கு அப்படின்றத போடுறோம். எதனால நாங்க 48 டேஸ் அப்படின்றத சூஸ் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நாங்க ஏன் அந்த 48 நாள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, என் தம்பிக்காக தான் நான் அந்த 48 டேஸ்ன்றதே சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட்டு அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். அவனோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே சூப்பரா இருக்கும். அவன் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தான். பப்ளிக் படிச்சுட்டு இருந்ததுனால வரல அப்படின்னு சொன்னான் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சுது. ஒரு 2 வாரம் ஆச்சு, லீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் வரேன்ட்டு வரவே இல்ல. அதுக்கப்புறம் 48 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்ச் மாரி போடலாம்டா வாடா வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு வந்தான். அது எதுக்காக நாங்க 48 டேஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து, நம்ம எந்த ஒர்க்கா இருந்தாலும் கன்சிஸ்டன்ஸியா பண்ணா தான் அதுக்கான வெற்றி கிடைக்கும். ஒரு 48 நாள் நம்ம ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணோம்னா, அது கன்டினியூஸா நம்ப பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாலை போடுறதெல்லாம் இருக்குல்ல. சபரிமலைக்கெல்லாம் மாலை போடுறவங்கலாம் 48 நாள் போடுவாங்க. அது ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 48 நாளுங்கிறது. அது போட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அதுவே நம்ம ரெகுலர் லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதுக்காண்டி தான் நாங்க இத 48 நாள்ன்றத சூஸ் பண்ணோம். நம்ம 48 நாள்ல மசில் டெஃபினிஷன் கொண்டு வரதோ, இல்ல மசில் கெயின் பண்றதோ, பாடி பில்டராவோ ஆக முடியும்னா, கண்டிப்பா கிடையாது. 8 மந்த்தா போயிட்டுருக்கேன். அந்த அளவுக்கு ரிசல்ட் பார்த்தனான்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓரளவுக்கு மசில் கெயின் பண்ணியிருக்கேன். நெறைய பேர் சொன்னாங்க, "என்னடா நீ ஜிம்முக்கு போறன்ற அப்படியே தான் இருக்கு உடம்பு. எந்த ஒரு மாற்றமுமே தெரியல." அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே மாட்டேன். எனக்கு தான் தெரியும் என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் எப்டி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்கு அப்படின்றது. எனக்கு தெரியும் நான் அந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்தேன், இப்ப எப்படி இருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்க. என் தம்பிக்கும் அதே மாரி தான். ஏன்னா இவனுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லாவே தெரியும் ஃபர்ஸ்ட்லேருந்தே. ஆனா வந்து வெயிட் கெயின் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு நான் முதல் வீடியோ அதாவது இந்த 48 டேஸ்ல முதல் வீடியோவே நாங்க அதான் போட்டிருப்போம். பார்க்காதவங்க ரிலேட்டட் வீடியோஸ்ல போடுறேன். செக் பண்ணி பாருங்க அந்த ஷார்ட்ஸ. அப்போ வந்து இவனுக்கு வெயிட் வந்து 42 கேஜி இருந்தான். நான் வந்து 43 1/2 கேஜி இருந்தேன். இப்போ வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 44 45 இந்த மாரி ஏறும். ஒரு சமயம் கம்மியாகும். இவனுக்கு வந்து 43 1/2 44 இந்த மாரி வரும். அப்புறம் மறுபடியும் கம்மியாகும். ஸ்டேபிளா நிக்காது கரெக்ட்டா. நாங்க இந்த ஒரு 48 நாள்ல ரொம்ப அதிகமா வெயிட் கெயின் பண்ணோம் அப்டின்னா வாய்ப்பே இல்ல. ஒரு 1/2 கிலோ, 1 கேஜி இந்த மாரி தான் ஏறுது. அப்படி இறங்கும். மறுபடியும் அதே இதுக்கு வந்துரும். ஏன்னா 48 நாள்லலாம் வந்து ஒரு 10 கேஜியோ, 15 கேஜியோ இந்த மாரிலாம் ஏத்த முடியுமான்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு 1 கேஜிலேருந்து 2 கேஜி ஏத்தலாம். அதுவே கொஞ்சம் நல்லா சாப்பிடணும். அப்பனா தான் மசில் டெஃபினிஷன் கொண்டு வரதும், மசில் பில்ட் பண்றதும் வந்து நம்மளோட ஒர்க் அவுட்டு அண்ட் ஃபுட்ல தான் இருக்கு. அதுவும் 48 நாள்ல முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே இல்ல. பாடி ஜெனடிக் இருக்கவைங்க ஒரு 6 மந்த்து. பாடி ஜெனடிக் இல்லாதவங்கலாம் 1 இயர், 2 இயர் அது ரொம்ப நாள் ஆகும். பரவால்ல நம்ப கரெக்ட்டா போடுவோமே! நமக்கு ரிசல்ட் பொறுமையா கிடைச்சா என்ன? நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, நம்ப பாடியில அதாவது ஒரு எக்ஸாம்பிளா நம்ம நகம், நம்ப முடி வெட்டுறோம் அப்படின்னாலே, இந்த நம்ப பாடியிலேயே வேகமா வளர்ற பார்ட்னா, இந்த நகம் வெட்டுறது, இந்த முடி தான் அதிகமா ஸ்பீடா வளரும். அது வளர்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மந்த் ஆகுது. அப்ப நம்மளோட பாடி வந்து மசில் கிழிஞ்சு, அது ரெக்கவரி ஆகி, மசில் குரோத் ஆகுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுன்றத நம்மளே புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப லேட்டா தான் ஆகும். நெறைய பேரு 40 நாள்ல வந்துரும். இந்த 30 நாள்ல 1 வீக்ல 6 பேக்ஸ் கொண்டு வந்துரலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே ஒரு மித்து தான். என்ட்ட கேட்டீங்கன்னா இல்ல எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. இந்த நம்பி ஏமாறதெல்லாம் இருக்காதீங்க. ரொம்ப நாள் ஒர்க் அவுட் போடுங்க. நானே வந்து ஒரு வீட்லயே ஒரு 1 வருஷத்துக்கு மேல ஒர்க் அவுட் போட்டுருப்பேன். நான் கடைசியா என் ஃபோட்டோவ ஆட் பண்ணியிருப்பேன். அப்ப நான் ஜிம்முக்கு வரும்போது எப்படி இருந்தேன்ற ஃபோட்டோவ மட்டும் பாருங்களேன். எனக்கே ஷாக்கா தான் இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம மாறிட்டோம் அப்டின்ட்டு. இங்க வந்தா நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு மன நிம்மதி எனக்கு. அதாவது மத்தவங்களுக்கெல்லாம் போதை அடிச்சா எப்படி இருக்குமோ, எனக்கு இங்க வராம இருந்தா போதும். எவ்வளோ மழை பெஞ்சாலும், எவ்வளோ வெயில் அடிச்சா என்ன ஆனாலும் வந்துருவோம் நானும் இவனும். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்காரு ராஜு அப்டின்ட்டு. நான் அவர அடுத்து ஆட் பண்றேன் பாருங்க. இப்ப பாருங்க எவ்வளோ அப்ப அன்னைக்கு வந்து செம்ம மழை. வரவே முடியாதுன்னு நெனச்சோம். ஆனா கண்டிப்பா வந்து தான் ஆகணுன்ட்டு அழைச்சிட்டு வந்தாரு என்னைய. எவ்வளோ மழை பெஞ்சாலும், என்ன ஆனாலும், என்ன சிச்சுவேஷனா இருந்தாலும் நாங்க வந்துருவோம். மனசார நாங்க லீவ் போடணும் அப்படின்னு நெனச்சு லீவ் போட்டதே இல்ல. வர முடியாத சிச்சுவேஷன் இருந்ததுனால தான் நாங்க லீவ் போட்டுருக்கோம். இவரு தான் எங்களோட மாஸ்டரு, அண்ணன் எல்லாமே. இவரு வந்து நான் சின்ன பையன், என் தம்பி ரொம்ப சின்ன பையன். அவன் நாங்க சொல்றதெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்றதே நெனைக்க மாட்டாரு. நாங்க என்ன சொல்றோமோ அத கேட்பாரு. அவரு என்ன சொல்றாரோ அத நாங்க ஃபாலோ பண்ணிப்போம். ஜிம்ம பொறுத்தவரைக்கும் அதுதான். ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். அது நெறைய பேர் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாதவங்களே ரிலேஷன்ஷிப் மாரி பழகுவாங்க. நெறைய கான்டாக்ட் கிடைக்கும். நம்ம திடீர்னு ஒரு ஹெல்ப்னா பண்ணுவாங்க. மத்த இடத்துல கிடைக்கிறத விட இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா, நாமளே ஜிம்ல நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போம். அதனால நமக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த ஹெல்ப்ப தாண்டி ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் பில்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ வந்து நல்லா லேர்ன் பண்ணிக்க முடியும் இந்த இடத்துல வந்து. நமக்கு தெரியாதத அவங்க சொல்லி தருவாங்க. இப்ப எங்களுக்கு போஸிங்கே அடிக்க தெரிஞ்சிருக்காது. எங்களுக்கு முன்னாடிலாம் அந்த போஸ்னா என்னன்னே தெரியாது.
ஆனா நெறைய பேர் சொல்லி தான் நாங்க கத்துக்கிட்டோம் இந்த மாரி இருக்கிறது. அப்பயும் தப்பு தப்பா தான் பண்ணியிருப்போம். நீங்களே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மாரி ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாரி போஸ் அடிச்சா தான நல்ல டெஃபினிஷன் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த மாரி எங்களுக்கு எல்லாமே கைட் பண்றது யாருன்னா, ராஜு அண்ணன் தான். சொல்லி தரதுன்னா எங்களோட கைட் பண்றது மட்டும் இல்ல, அவரு எங்க கூடயே சேர்ந்து தான் ஒர்க் அவுட் போடுவாரு. ஆக மொத்தத்துல எங்களுக்கு ஒரு நல்ல அண்ணன் இவரு. நெறைய ஸ்ட்ரகுள்ல ஹெல்ப் பண்ணுவாரு. ஏன்னா ஜிம்முக்கே வர முடியாத சிச்சுவேஷன்லாம் இவரு எங்கள அழைச்சிட்டு வந்துருவாரு. அடுத்து வந்து இது முன்னாடி எடுத்த போஸு, இப்ப ரீசென்ட்டா எடுத்த போஸும் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து நான் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எடுத்த டீ ஷர்ட் ஃபோட்டோ. நான் சேம் டீ ஷர்ட்ல இப்ப பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அந்த டீ ஷர்ட் ஃபுல்லா இருக்கு. மசில் வந்து கொஞ்சம் குரோத் ஆயிருக்கு. என்னால நல்லாவே தெரியுது. ஒரு 6 மந்த்ல நம்மளால இவ்வளோ கொண்டு வர முடியுமான்னா, அது ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் தான் முடியும். நான் என்ன சாப்பிட்டுருந்தேன்னா, இன்னும் கெயின் பண்ணியிருக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட்டு ஜிம் வரும்போது இப்படி தான் இருந்தது. பாருங்க இந்த பாடி எப்படி இருக்குன்ட்டு. இவரு தான் ஜிம் பின்னாடி இருக்கிறவர் வந்து ஜிம் ஓனரு, மாஸ்டர் அவரு. நான் என்னோட பாடிய பாருங்க, எந்த அளவுக்கு கேவலமா நான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா இப்ப எப்படி இருக்கேன்னா, மசில் கெயின் பண்ணியிருக்கேன். இடையில ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து நல்லா சாப்பிட்டுட்டு கரெக்ட்டா இருந்தேன். அப்ப இப்படி இருந்தது உடம்பு. அத ரெகுலரா கன்டின்யூ பண்ண முடியுமான்னா, எனக்கு அந்த அளவுக்கு காசு இல்ல. ஓகே. அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். எனக்கு ஒர்க் அவுட் பண்ணணுன்ற ஒரு எய்ம் தான். அத நான் கரெக்ட்டா கடைசி வரைக்கும் பண்ணிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு ரொம்ப புடிச்சது. நம்மள யார் என்ன வேணா சொல்லிட்டு போட்டுமே. நான் ரொம்ப நாளா ஜிம்முக்கு போயிட்டு இருக்கேன். ஆனா உனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்ல. பாடி பில்ட் ஆகவும் இல்ல. வெயிட்டும் ஏறல. அப்படியே தான்டா இருக்க. அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் காதுல கண்டுக்க கூடாது நமக்கு. ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போணும். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்ல நான் போகும்போதே கொஞ்சம் பாரு ஒரு மாரி சிரிச்சாங்க. அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன். இப்போ ஒரு 10 பேர்கிட்ட என்கிட்டயே வந்து நானும் ஜிம்முக்கு வரேன் அப்படின்னு கேட்கும்போது கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. இன்னொரு ஹேப்பியான நியூஸ் என்னன்னா, என்னோட மாமா ஒருத்தர் அவரும் ஜிம்முக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலரா வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ 1 வீக்கா வந்துட்டு இருக்காரு. அவரோட இமேஜ நான் ஆட் பண்றேன். அவரு சும்மா ஒர்க் அவுட் போட்ட வீடியோவும் நான் ஒரு 10 செகண்ட்ஸ் ஆட் பண்றேன். அவரோட பாடியும் நானு கொஞ்சம் பில்ட் பண்ணலான்னு இருக்கேன். பில்ட் பண்றதுனா வந்து நான் வந்து பாடி பில்டரா மாத்த போறேன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ப்ரொஃபஷனலா கிடையாது நான் வந்து. எனக்கு என்னைய பொறுத்தவரைக்கும் கன்சிஸ்டன்ஸா ஒர்க் அவுட் பண்ணணும். எங்க ராஜ் அண்ணன் சொல்லி தந்தது எனக்கு அதுதான். எதுவுமே நம்ம வந்து ஒரு 90 நாள் போட்டா தான் ஒரு மசில் டெஃபினிஷனே தெரியும் அப்படின்றது தான் அவரோட கான்செப்ட்டும், என்னோட கான்செப்ட்டும். அதனால ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணணும். அதான் என்னோட எய்மு. ஏன் அப்படி சொல்றேன்னா, நான் தான் சொன்னேன்ல முன்னாடி எனக்கு ரொம்ப புடிச்சது இந்த விஷயம் தான். நெறைய பேரு நெறைய விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க. அதுல நானும் ஒரு விஷயத்துக்கு அடிக்ட்னா இதுதான் நான் சொல்லுவேன். இன்னும் நெறையா இருக்கு. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட்டு. நீங்களும் உங்க பாடிய பில்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கன்சிஸ்டன்ஸியா இருங்க எல்லா ஒர்க்லயும். அப்பனா தான் நம்மளால ஜெயிக்க முடியும். ஜிம்ன்றத மட்டும் நான் சொல்லல. எல்லா ஒர்க்லயும் நம்ம கன்சிஸ்டன்ஸியா இருக்கணும். நம்ம மேல நம்ம நம்பிக்கை வைக்கணும். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்டின்னா, சைக்கிள்ல போனாலும் அந்த இடத்துக்கு போ முடியும். நடந்து போனாலும் அந்த இடத்துக்கு போ முடியும். பைக்ல போனாலும் அந்த இடத்துக்கு போ முடியும். பட் டைம் தான் வேரி ஆகும். இப்ப நம்ம நடந்து போனா 1/2 மணி நேரம் ஆகுது. சைக்கிள்ல போனா ஒரு 20 நிமிஷம் ஆகுது. பைக்ல போனா ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா, நம்ம நடந்தே போவோமே! அதுக்குன்னு ஃபர்ஸ்ட்டு போறவங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்குன்றதும் கிடையாது. நமக்கான டைமிங்ன்றது ஒண்ணு வரும்ன்றது தான் நான் இந்த இடத்துல சொல்ல வரேன். நமக்கு கிடைக்க வேண்டியது பொறுமையா கிடைச்சாலும், அந்த இடத்துல நமக்கு சந்தோஷம் தான் கிடைக்கும். அத தான் நான் சொல்ல வரேன். அந்த மாரி நம்ம நெனச்சுக்க வேண்டியது தான். பாடி பில்ட் பண்றது அவ்வளோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே அவ்வளோதான். இத்துடன் வீடியோ நிறைவடைகிறது. நம்மளோட வீடியோ புடிச்சிருந்தது அப்டின்னா, நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ஹார்ட் ஒர்க் புடிச்சிருந்தா ஒரு ஃபயர் கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்து என்ன வீடியோ போடலான்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் சேலஞ்ச் ஏதாவது குடுங்க. நான் அத கம்ப்ளீட் பண்ண முடியுமா? அப்படின்றத நான் போடுறேன். அதாவது 5 மினிட்ஸ்க்கு இந்த ஒர்க் அவுட் தொடர்ந்து போடுங்க. இந்த மாரி ஏதாவது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். உங்களுக்கு பிடிச்சத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து ஹோம் ஒர்க் அவுட் போடலான்னு இருக்கேன். ஒரு ப்ரோ அன்னைக்கு கமெண்ட்ல சொல்லி கேட்டிருந்தாரு. நான் ஒருத்தர் கேட்டாரும் கண்டிப்பா சொல்லுவேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறந்துறாம லைக் பண்ணிட்டு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ்.